நடந்து கொண்டிருக்கின்ற மேட்டூர் நகரகத்தினுடைய செயலாளர் என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உடைய அண்ணன் சரவணன் அவர்கள் இந்த இணைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றி இங்கே முன்னாள் நகரமன்றத்தினுடைய தலைவரும் மாநில கழக பொதுக்குழு உறுப்பினரும் மாவட்ட லலிதா அவர்கள் இந்த இணைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு முன்னே பொறுப்பேற்று வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, அண்ணன் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் சித்தன் அவர்களே, அண்ணன் தம்பி செல்வம் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கிற முன்னாள் பேரூராட்சியுடைய சேர்மன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் என்னுடைய நீண்டகால நண்பர் சம்பத் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற பொதுக்குழு கழகத்துடைய பொதுக்குழுக்க வட்ட கழகத்துடைய ஆட்சிமிக்க செயலாளர்களே, வருகின்றிருக்கிற அத்தனை பேருக்கு பாதங்களை முதலில் தொட்டு உங்களை வணங்கி இதையும் புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கியும் இருபெரு தலைவர்கள் வழியில் வந்த நம்முடைய மண்ணின் மைந்தர் மக்கள் தலைவர் வருகால தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு ஒப்பற்ற தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கு திசைக்கு வணங்கியும் அண்ணன் எடப்பாடியாருடைய அன்பு தம்பியாக அண்ணன் எடப்பாடியார் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய அன்பு சகோதரனாக என்னை இங்கே மேட்டூர் சட்டமன்ற வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சியோட கூட்டணி இணைந்து இங்கே வருகின்ற அத்தனை நிர்வாகிகளும் பாதுகாப்பு வழங்கி இங்கே என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். நான் அரசியல் 25 ஆண்டு காலம் பொதுவாக அக்கா லலிதா தெரியும், நான் சரவணன் சொன்னாங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். எனக்கு வந்திருக்கிற சில பேர் தெரியாத கூட இருக்கலாம். நான் ஏற்கனவே சேலம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருந்து எதிர்கட்சி தலைவராக 5 ஆண்டு காலம் பதவியேற்று மக்களுக்காக போராட்டங்களாம் போராடி அண்ணன் எடப்பாடி அப்பொழுது கழக கொள்கைப்பரப்பு செயலாளராக இருந்தார். அப்படி அவருடைய அன்பை பெற்று அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அதன் பிறகு 2016 சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து அம்மா இருக்கும்போது அம்மாவிடத்திலேயே பல கோரிக்கைகளை வைத்து மேற்கு தொகுதியிலே போராடி நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவரோடு நெருங்கி பழகிதான் நம்முடைய மாவட்டத்தில் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் 2001 சேலம் மாநகராட்சி கவுன்சிலராக இருந்தாங்க. இப்பொழுது தற்பொழுது கூட என்னுடைய மகன் சேலம் மாநகராட்சியில் கவுன்சிலராக இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், பொதுமக்களிடத்திலே உங்களாக எளிமையாக உங்களிடத்துல பழகி உங்களுடைய ஆதரவு அன்பை பெற்று நீங்கள் என்ன எண்ணங்களை நினைக்கிறீர்களோ அந்த எண்ணத்திற்கேற்ப நான் உங்களோடு இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ன வெற்றி பெற வச்சாலும் நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர், லலிதா தான் சட்டமன்ற உறுப்பினர், அண்ணன் சந்திரசேகர் அண்ணன் இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தான் உங்களோட எளிமையாக நான் பழகி உங்கள் வீட்டு பிள்ளையாக